கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 5:16, ரோமன்ஸ் 5:16. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாயிருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னா, தொடர்ந்து ஆதாமுனுடைய பாவமும் கிறிஸ்துவனுடைய கிருபை வரத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்து காட்டுறார். 2 காரியம் அதில் காட்டுறார். முதலாவது, எப்படி ஒரு தேவனால் உண்டான தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவனால் உண்டான கிருபை வரம். அதாவது ஆதாம் செய்த ஒரு பாவம் என்ன பண்ணது, எல்லாரையும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக கொண்டு போய் சேர்த்தது. ஆனால் கிறிஸ்துவனுடைய கிருபை வரம் என்ன பண்ணுச்சு, அந்த பாவங்களை எல்லாம் மாற்றி அந்த பாவங்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கொடுத்து அவனை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை செய்து அவனை நீதிமானாக மாற்றியது. எப்படி? அதனால தான் ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லும்போது, இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன விசுவாசிக்கிறவனோ அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று சொல்லக்கூடிய காரியம். அப்போ முதலாவது தேவனுடைய நியாய தீர்ப்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை வரத்துக்கு உள்ள எதிர்மறையை காட்டுறாரு. 2வது, ஒருவர் பலர், ஒன் வெர்சஸ் மெனி. எப்படின்னா, அதாவது ஒருத்தர் செய்த ஆதாம்னால உண்டான ஒரு குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினை ஏதுவாக இருந்தது. ஆனால் கிருபை வரம் என்ன பண்ணது, அநேகருக்கு அதாவது எல்லாருடைய பாவங்களையும் மூடி கழுவக்கூடியதாக. ஏசாயா 1வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லும் என்ன சொல்றாரு, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும், அவைகள் அத்தாஞ்சர சிறப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். அப்போ என்ன, உங்களுடைய பாவங்கள் அநேகமாக இருந்தாலும் அது என்னவா மாறக்கூடியது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை வரங்கள் மூலமாய் அதை மேற்கொள்ளக்கூடியதாக. அப்போஸ்தலனாகிய 13வது அதிகாரம் 38-39 சொல்லும்போது, ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. அப்போ என்ன, ஒருத்தருடைய பாவத்தினால வந்த ஆக்கினை தீர்ப்பு பலருக்கு எதுவாக வந்தது, கர்த்தருடைய கிருபை வரமாக மாறி அவருடைய பாவங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு இலவச ஈவாக வந்தது. இதில் என்னன்னா, நம்முடைய பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு நீதிமான் என்று சொல்லக்கூடிய, அதாவது பாவியாக இருக்கிற மனுஷனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறவனை நீதிமான் என்று அறிக்கை செய்யக்கூடிய ஒரு காரியத்தையும் கொண்டு போய் கொடுக்கறதுன்னு சொல்கிறாரு. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம எல்லாமே ஆதாம் மூலமாக நம்ம எல்லாருக்கும் வந்தது என்ன வந்தது, பாவம் வந்தது, அதனால் மரணம் வந்தது, நியாய தீர்ப்பு உண்டானது. ஆனால் இப்போ என்ன ஆச்சு, கர்த்தர் நம்மளை ஒரு நீதிமானாக மாற்றுவதற்கு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஒரு நீதிமான் என்று அறிக்கை செய்கிறார். நான் முன்னாடி சொன்னது போல, ஒரு நீதிமன்றத்தில் நீங்கள் குற்றவாளியாக நிற்கிறீங்க. இப்போ அந்த குற்றத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, அதனால் வரக்கூடிய தண்டனை ஏற்றுக்கொண்டு நீங்கள் குற்றமற்றவர்கள் என்று உங்களை அங்கு விடுதலை செய்வது தான் இந்த சுவிசேஷம். இதைத்தான் நமக்கு இங்கே அழகாக சொல்லி கொடுக்குறாரு. இப்போ அநேக பாவங்கள் என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வரக்கூடிய அந்த இலவசமான அந்த கிருபைக்கு ஒரு ஈடே கிடையாது. எப்படி, அதுக்கும் இதுக்கும் ஒரு ஒப்பிடவே முடியாது. உங்கள் வாழ்க்கை எல்லாமே தலைகீழாக போனது போல அநேக இது பண்ணது போல இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கிருபை என்ன செய்து, நீங்கள் செய்த தவறுகள் எல்லாம் மாற்றி ஒரு புதுசாக, ஒரு முழுவதுமாக, ஒரு புதிதாக உங்களுடைய வாழ்க்கை எழுதுவதைப் போல அங்கே எழுதக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக, நம்ம தேவ நீதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றோம். அதனால் நம்ம இப்போ என்ன,
நம்ம பாவிகள் இல்லை, நம்ம தேவனுடைய நீதிமான் என்கிற ஒரு காரியத்தை பெற்றிருக்கிறோம். அப்போ இங்கே நீங்கள் பார்க்கும்போது நமக்கு மிக தெளிவாக என்ன தெரிகிறது, ஒருத்தருடைய பாவத்தை மேற்கொண்டு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் என்று அறிக்கை செய்யப்படக்கூடிய ஒரு மகா பெரிய உன்னத பாக்கியம். வல்லபிதாவே, இதோ ஒருவன் செய்ததுனால உண்டான பாவத்தினால ஆண்டவரே எங்களுக்கு கிடைக்க அந்த தண்டனையை பார்க்கும்போது உம்முடைய கிருபை வரத்திற்கு அது ஈடே இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இதோ எங்களுடைய பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, இதோ நாங்கள் நீதிமான்கள் என்று எங்களுக்கு அறிக்கை செய்து எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்ததற்காய் கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.